திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணியில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பொன்று இந்த கோவிலில் உள்ளது. இந்த கோவிலானது 2 அடுக்கு கொண்ட கோவிலாக இருப்பதுதான் இதன் சிறப்பாக கூறப்படுகிறது. இத்தலம் கரந்தமலை தொடரில் மலை உச்சியில் உள்ள வனப்பகுதியில் வற்றாத நீர்சுனை கொண்டுள்ளதால் திருமலைக்கேணி என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் வரலாறு என்றால், இக்கோவிலானது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. வனப்பகுதியில் குடிசையாக அமைக்கப்பட்ட கோவிலானது காலப்போக்கில் சேதமடைந்து மூலவர் சிலையான முருகன் சிலை மண்ணோடு மண்ணாக பின்னப்பட்டு விட்டது. பிறகு 1979ஆம் ஆண்டு கிருபானந்த வாரியார் இந்த கோவிலை பராமரிக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த கோவிலின் மூலவர் சிலை பின்னப்பட்டிருந்ததால் அதனை அகற்ற முடியாமல் வேறு ஒரு மூலவர் சிலையை செய்தார். பழைய மூலவரின் சிலையை அகற்ற முடியாத காரணத்தினால் இதனை சுற்றி மண்டபம் கட்டி அதன் மேலே இன்னொரு கோவிலை அமைத்து அதில் புதிதாக செய்யப்பட்ட முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார். ஆகையால் இக்கோவில் மேலே ஒரு முருகன், கீழே ஒரு முருகன் என 2 அடுக்கு கொண்ட முருகன் கோவிலாக உள்ளது. இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 1981ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலே உள்ள முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தமானது கீழே உள்ள முருகன் சிலைக்கும் போய் சேரும் விதமாக இக்கோவிலின் மூலஸ்தானம் கட்டப்பட்டுள்ளது. பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட முருகன் கோவிலில் முருகன் சிலையும் மற்றும் கிருபானந்த வாரியாரால் கட்டப்பட்ட கோவிலின் புகைப்படங்களையும் இன்று வரை அந்த கோவிலில் உள்ளது. மேலும் இந்த கோவிலில் என்றும் வற்றாத வள்ளி தீர்த்த கிணறு மற்றும் தெய்வானை தீர்த்தம் உள்ளது. மேலும் இக்கோவிலில் மௌனகுரு சுவாமிகளான சித்தர் ஒருவர் இங்கு ஜீவசமாதி நிலை அடைந்துள்ளார். அவருக்கென தனி சன்னிதானமும் இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் இக்கோவிலில் திருச்செந்தூரில் கொண்டாடப்படுவது போல் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பழனியில் முருகனை படிகள் ஏறி வந்து தரிசிப்பது போல் இத்திருமலைக்கேணி கோவிலில் படிகள் இறங்கி வந்து தரிசிப்பதால் இக்கோவிலை கீழ்பழனி என்று இப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது.